சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 081. எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு மிக முக்கியமான விசேட செய்தி மூலமாக சந்திக்கிறோம். சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டா இந்த பணி நீக்கங்கள் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகவே இருக்கு. ஏன்னா அண்மை காலமாகவே பல நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்களை பணியிலிருந்து நீக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த தரவரிசையில லுசர்ன்ல செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான 2 நிறுவனங்கள் அந்த வரிசையில கைகோர்த்திருக்கு. அதாவது இந்த வாரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யற முடிவை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனாலதான் பாரிய அதிர்ச்சியை இப்போ உண்டாகி இருக்கு. மிக முக்கியமாக கெட்னாவில இருக்கக்கூடிய ஆண்ட்ரீட்ஸ் பியூட்ல ஆர்கே 50 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருக்கிறாங்களா. அதே போல எமன் புருக்கையில் இருக்கக்கூடிய சர்ஜ் ஃபெராரி டெர்சுயிஸ் SA 62 பேரை வேலையிலிருந்து நீக்கிறதாக சொல்லி இருக்காங்க. இந்த 2 நிறுவனங்களோட முடிவை எடுத்துக்கிட்டா இப்போ சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய முகமையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. வெளிநாட்டு தாய் நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த முடிவு எடுக்கப்படுதா சொல்லப்படுது. ஒன்னு ஜெர்மனில இருக்கு, இன்னொன்னு பிரான்ஸ்ல இருக்கு. ஏப்ரல் 28 எடுத்துக்கிட்டா இந்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு வழங்கக்கூடிய நிறுவனமா இருந்த சுவிஸ் கார்டும் தன்னுடைய சூரிச் அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய 40 பணியிடங்களை மே 1 இருந்து குறைக்க போவதை அறிவிச்சது. 2025-2026 ஆண்டுகள்ல சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான வேலைகள் ஒழிச்சு வருது. அதாவது அதை ஒழிக்கணும்னு திட்டமிடுறாங்க. காப்பீட்டு நிறுவனங்களா இருக்கக்கூடிய ஹெல்வேடியாத்தோட பாலோயிஸ் இணைப்புக்கு அப்புறமா அடுத்த 3 ஆண்டுகள் 1400 இருந்து 1800 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருக்காங்க. UBS வங்கி எடுத்துக்கிட்டா 3000 வேலைகளை குறைக்குது. லாஜிஸ்டிக் நிறுவனமா இருக்கக்கூடிய ஹொக்னே பிளஸ் நாகல் 2000 பதவிகளை ஒழிக்க போகுதாம். ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் உட்பட பல நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா இந்த பணி நீக்கங்களை மேற்கொண்டு வாரதையும் நாங்க சொல்லலாம். இதற்கான காரணங்கள் பலவிதமா சொல்லப்படுது. அமெரிக்கா தன்னுடைய நிதி உதவியை வாபஸ் பெற்றதால ஐநா அமைப்புகள் பெரும் பாதிப்பை நிதி சந்தையில சந்திக்குது. சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா உள் மறுசீரமைப்பு அதோட வெளிநாட்டு செயற்பாடுகளை மாற்ற காரணங்களுக்காக இந்த பணி நீக்கங்களை எடுத்திருக்கும் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி சுவிட்சர்லாந்துடைய மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஸ்விஸ்காமையும் எடுத்துக்கிட்டா தன்னுடைய 1000 இருந்து 1400 IT வேலைகளையும் லாட்வியாத்தோட நெதர்லாந்துக்கு மாற்ற போறாங்க. சுவிஸ்ல இருந்து அங்க சம்பளம் சுவிட்சர்லாந்து விடவும் குறைவா இருக்கிறதா ரொம்ப முக்கியம்னு அந்த நிறுவனமும் திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இந்த பணி நீக்கங்கள் எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்துடைய புகழ்பெற்ற நிலையான வேலைவாய்ப்பு சந்தையில பாரியதொரு பலவீன தாக்கத்தை காட்டுதா அப்படின்ற கேள்வியை பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது KOF அப்படின்ற பொருளாதார நிறுவனம் என்ன சொல்லுது? வேலையின்மை சற்று அதிகரிச்சிருக்குது. முக்கிய குறிகாட்டுகளின் வலுவான தொழிலாளர் சந்தையை தான் சுட்டி காட்டுதுன்றாங்க. பெரும்பாலான துறைகள்ல தொழிலாளர் பற்றாக்குறை இன்னும் அதிகமா தான் இருக்கு. வேலை வாய்ப்பு இடங்கள் எண்ணிக்கையும் கணிசமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. சுவிஸ் வணிக அமைப்பா இருக்கக்கூடிய எக்கனமி சூயிஸ் நிபுணர்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பணி நீக்கம் எல்லாம் நீண்ட காலத்துல சுவிட்சர்லாந்து தொழிலாளர் சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. பல நிறுவனங்கள்ல வேலைகள் குறைஞ்சாலும் புதிய வேலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நம்பிக்கை வெளியிடுறாங்க. இதனால இந்த ஆண்டு வேலையின்மை விகிதம் 2.8 இருந்து சற்று உயர்ந்து சராசரியா 3% வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டில் இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் உலகளாவிய பொருளாதார அழுத்தம், போட்டியத்தோட தொழில்நுட்ப மாற்றங்களால ஏற்படுறது இயல்பானதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் முதலீட்டாளர்களும் அதோட சுவிட்சர்லாந்துல பணியாற்றக்கூடிய தமிழர்களும் இந்த வளர்ச்சியை உன்னிப்பா கவனிச்சு அதன்படி நடந்தாங்கன்னா அவங்களும் பாதுகாக்கப்படலாம். வீடு ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.